सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து 291வது நாமம் கஹ்வர இஷ்ட புராணாய நமக. குகையில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய தொன்மையானவருக்கு நமஸ்காரம். நமது இதய குகையில் அமர்ந்திருக்கும் பழமைக்கும் பழமையான பரம்பொருள் என்ற அர்த்தம். புதுமைக்கும் புதுமையானதும் அதுவே. முடிவில்லாதவரும் நாசமில்லாதவரும் எல்லாம் அறிந்தவரும் சமுத்திரத்திலும் உள்ளே இருப்பவரும் உலகிற்கெல்லாம் மங்களத்தை செய்பவருமாகிய நாராயணனை தியானம் செய்கிறேன். இருதயமானது கீழ்நோக்கிய தாமரை மொட்டு போல் விளங்குகிறது. கழுத்தெலும்பிற்கு கீழே நாபிக்கு மேலே ஒரு சான் தூரத்தில் உலகிற்கெல்லாம் சிறந்த உறைவிடம் ஜுவாலை கொழுந்தால் சூழப்பட்டது போல் அதனுள் பிரகாசிக்கின்றது. நாராயண சுத்தம் ரிக் 6 மற்றும் 7 தெளிவுரை பூஜ்ய ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கிறது திருக்குறள். அன்பரின் அகமாகிய மலரில் விற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் என தெளிவுரை கூறுகின்றார் டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள். 292வது நாமம் கர்வ மாத்சரிய வர்ஜிதாய நமக. கர்வத்தையும் பொறாமையையும் விடுத்தவருக்கு நமஸ்காரம். சாயியிடம் சரணடைவதால் பக்தனின் கர்வமும் பொறாமையும் ஒழியும் என்னும் கருத்து ஒளிந்திருக்கிறது. 293வது நாமம் காண நிறுத்திய வினோதாய நமக. ஆடிப்பாடி மனம் மகிழ்ந்தவருக்கு நமஸ்காரம். பாபா இரவு நேரத்தில் உருது அரபி மொழி பாட்டுகளும் கபீர்தாஸ் பஜன்களும் பாடுவார். காலில் சதங்கை கட்டி ஆடுவார். சில சமயம் இந்நிகழ்ச்சிகள் பார்வையாளர் எவரும் இல்லாமலேயே கூட நடக்கும். இதெல்லாம் பாபாவின் இளமை காலத்தில் நடந்தவை. பிற்காலத்தில் பாபாவின் முன்னிலையில் தங்களுடைய இசை நாட்டிய திறமைகளை காட்டி பாபாவின் வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் பெற்ற கலைஞர்கள் எத்தனையோ பேர். ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தம் ஆக நின்னை தேடுவதும் நின் அடியார் செய்கை பராபரமே என்கிறார் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் பராபர கன்னியில். 294வது நாமம் கால்வன்கர் வரப்பிரதாய நமக. கால்வன்கருக்கு வரமளித்தவருக்கு நமஸ்காரம். ராவ் சாஹேப் யச்வந்த் ஜனார்தன் கால்வன்கர் என்பவர் ஒரு சிறந்த சாயி பக்தர். சாயி சமஸ்தானத்தின் கமிட்டியில் மெம்பராகவும் சாயி லீலா மாசிக் பத்திரிகையின் ஆசிரியராகவும் பிற்காலத்தில் சேவை செய்தவர். இவர் ஸ்ரீ சாயி சத்சரிதம் எழுதிய தெய்வ திரு கோவிந்த ரகுநாத தபோல்கரின் மாப்பிள்ளையாவார். மாமனார் தாம் கால்வன்கரை பல முறைகள் பாபாவிடம் அழைத்து வந்து சாயி பக்தராக்கினார். 295வது நாமம் கிரீச சத்ருச தியாகினே நமக. பரமேஸ்வரனுக்கு இணையான தியாகிக்கு நமஸ்காரம். தாராளமாகவும் சட்டென்றும் வரமளிப்பதற்கு பரமேஸ்வரனைப் போல தெய்வம் ஏதுமில்லை. அவருக்கும் மேலாக தியாகம் செய்தவர்களும் யாருமில்லை. இது காரணம் பற்றியே அவருக்கு தியாகராஜன் என்ற பெயரும் உண்டு. தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்த போது முதலில் ஆலகால விஷம்தான் வெளிப்பட்டது. தம்மை சார்ந்தவர்களை பாதுகாப்பதற்காக பரமேஸ்வரன் அவர்கள் கடைந்தெடுத்த விஷத்தை தாம் அருந்தினார். விஷத்தினால் வந்த துன்பத்தை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். பிற்பாடு விளைந்த உயர்ந்த சம்பத்துக்களை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார். மகாலட்சுமி, ஐராவதம் எனும் வெள்ளை யானை, உச்சைசிரவசம் எனும் குதிரை, கற்பக விருஷம், காமதேனு, பாரிஜாதம், கௌஸ்துபமணி போன்ற உயர்ந்த சம்பத்துக்களை மற்ற தேவர்கள் தத்தம் தகுதிக்கேற்ப எடுத்துக்கொண்டனர். ஆலகால விஷம் ஏற்படுத்திய சோர்வாலும் மயக்கத்தாலும் பரமேஸ்வரன் அம்பாளின் துடைமேல் தலை வைத்து சிறிது நேரம் சயனித்தார். இக்கோலத்தை தென்னிந்தியாவில் ஒரே ஒரு கோயிலில்தான் காண முடியும். ஆந்திர மாநிலத்தில் உள்ள சுருட்டப்பள்ளி என்னும் தலத்தில் மட்டும்தான்
பள்ளி கொண்ட கோலத்தில் பரமேஸ்வரனை தரிசனம் செய்யலாம். உன்னிப்பாக பார்த்தால் அமர்ந்திருக்கும் அம்பாளின் திருமுகத்தில் விசனக்குறி தெரியும். இக்கோயிலை கட்டிய ஆகம சிற்பிகளின் இறையருளும் திறமையும் எவ்வளவு உன்னதமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு பிரதோஷ தினத்தன்று சென்று தரிசனம் செய்யுங்கள். ஷீரடி சாயி பாபா சிவாம்ச அவதாரம். 296வது நாமம் கீதாச்சாரியாய நமக. ஸ்ரீமத் பகவத்கீதையை அருளியவருக்கு நமஸ்காரம். பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பெருமையை எவ்வாறு எடுத்து எம்புகிறார் என்று பார்ப்போம். ஸ்ரீமத் பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் போர்க்களத்தில் அர்ஜுனனை முன்வைத்து மனித சமுதாயத்திற்கே அளிக்கப்பட்ட உபதேசம். மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் அடங்கியுள்ளது. இதன் கண் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இவற்றில் அமைந்துள்ள சுலோகங்களின் தொகை 700. மகாபாரதம் என்ற காவியம் காலத்தால் முன்பு இயற்றப்பெற்றது என்றும் பகவத்கீதை என்னும் சாஸ்திரம் பிற்கால அதன்கண் புகுத்தப்பட்டது என்றும் சிலர் கருதுகின்றனர். ஆனால் அகச்சான்று அதற்கு இடமளிக்கவில்லை. ஒவ்வொரு மதத்திற்கும் சாஸ்திரம் இன்றியமையாதது. மதம் மாறிப்போகாதிருப்பதற்கும் மறைந்து போகாதிருப்பதற்கும் சாஸ்திரம் துணை புரிகிறது. எந்த சமயத்திற்கு சாஸ்திரம் இல்லையோ அது விரைவில் உருமாறி விடுகிறது. பின்பு நிலையற்றதாய் அது அழிந்து போய்விடுகிறது. ஆனால் ஒரு நூலை உறுதியான பற்றுக்கோடாக கொண்டுள்ள மதம் என்றைக்கும் அசைவற்றிருக்கிறது. எதிர்ப்புகளையும் தாக்குதல்களையும் அது தாங்கி நின்று மீள்கிறது. உலகத்தில் நீடோழி நிலைத்துள்ள மதங்களுக்கெல்லாம் அதனதன் சாஸ்திரங்கள் உள்ளன. கிறிஸ்துவ மதத்திற்கு பைபிள் என்ற நூலும், இஸ்லாமிய மதத்திற்கு குரான் என்பதும் சாஸ்திரம் என்பது உலகறிந்த விஷயம். புத்த மதத்திற்கு தம்மபதா சாஸ்திரமாகிறது. அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்குரிய சாஸ்திரம் என்னதென்று எம்புவார்கள். ஆனால் இந்துக்களிடமிருந்து அப்படி ஒரே விதமான விடை வராது. அவரவருக்கு விருப்பமானதை சாஸ்திரம் என்று பலர் கூறுவார்கள். கொஞ்சம் கற்றறிந்து நடுநிலை வகிப்பவர்கள் எதை முக்கியமானதாக மொழிவதென்று தெரியாது திகைத்து நிற்பார்கள். ஏனென்றால் ஹிந்து மதத்தில் கணக்கற்ற சாஸ்திரங்கள் இருக்கின்றன. பொதுவாக அவை அனைத்திற்கும் வேதங்களே முதற்காரணமானவைகள் என்று பகர்வார்கள். வேதங்களில் பல பகுதிகள் மறைந்து போய்விட்டன. ஆனால் வேதங்களினின்று தள்ளி எடுத்த உபனிஷதங்கள் நன்கு காப்பாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. மெய்ப்பொருள் ஆராய்ச்சியில் உபனிஷதங்களின் போக்கு எத்தகையது என்று இயம்புவது பிரம்மசூத்திரம். இதற்கு வேதாந்த சூத்திரம் என்பது மற்றொரு பெயர். உபனிஷதங்களில் அடங்கியுள்ள கருத்துக்களை எல்லாம் தெளிவுபட விளக்குவது பகவத்கீதை. உபனிஷங்களை பசுக்கள் என்று வைத்து கொண்டால் பகவத்கீதையை பால் என்று பகரலாம். நேரே பாலை பெற்றுக்கொள்ளும் வசதி வாய்க்க பெற்றவர்களுக்கு பசுவை வளர்க்கும் சிரமம் வேண்டியதில்லை. முன்னுரையில் ஒரு பகுதி ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர். 297வது நாமம் கீதா அத்புத அர்த்த வக்த்ரே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு அற்புதமாக அர்த்தம் சொன்னவருக்கு நமஸ்காரம். நானா சந்தோர்கருக்கு கீதையின் சூட்சும அர்த்தங்களை புரியுமாறு விளக்கினார் பாபா. ஏற்கனவே இருந்த சமஸ்கிருத மராட்டிய விரிவுரை நூல்களில் காண முடியாத விளக்கங்களை போதித்தார். நானா சமஸ்கிருத ஞானம் நிறைய பெற்றவர், பண்டிதர், தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்தவர். ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு ஆதிசங்கர பாஷ்யம் தொடங்கி எல்லா பாஷ்யங்களையும் படித்தவர். பாபா சமஸ்கிருதம் கற்கவில்லை. ஆகவே பகவத்கீதை போன்ற சமஸ்கிருத மூல நூல்களில் பாண்டித்யம் இருக்க வாய்ப்பில்லை என்ற தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தார் நானா. ஒரு நாள் நானா கீதா பாராயணம் செய்து கொண்டிருந்த போது பாபா குறுக்கிட்டார். நானா படித்து கொண்டிருந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் கேட்டு பானம் மேல் பானமாக கேள்விகளை போட்டு நானாவை திணறடித்து விட்டார். பின்னர் இந்த ஸ்லோகத்திற்கு இப்படியும் பொருள் கொள்ளலாமே என்று ஒரு கருத்தை நானாவின் முன் வைத்தார். நானா கர்வ பங்கப்பட்டார், அதிர்ச்சி அடைந்தார். பாபா சர்வஞர் என்றும் புரிந்து கொண்டார். படிப்படியாக நானாவுக்கு பகவத்கீதையின் சூட்சுமமான அர்த்தங்களையும் சொல்லிக் கொடுத்தார் பாபா. மேலும் விவரமறிய விரும்பும் வாசகர்கள் ஸ்ரீமத் சாயி ராமாயணம்
39 மற்றும் 50வது அத்தியாயங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். 298வது நாமாவளி கீதா ரகசிய சம்பிரதாய நமக. கீதா ரகசியம் என்னும் நூலை பக்தர்களுக்கு பரிசாக வழங்கும் பழக்கம் வைத்திருந்தவருக்கு நமஸ்காரம். சுதந்திர போராட்ட வீரர் லோகமான்ய பாலகங்காதர திலகர் கீதா ரகசியம் என்கிற நூலை எழுதினார். இது ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு மராட்டியில் விளக்க உரை. இப்புத்தகத்தின் பிரதிகளை பக்தர்களுக்கு பரிசாக வழங்கும் பழக்கம் வைத்திருந்தார் பாபா. 299வது நாமம் கீதா ஞான மாயாய நமக. கீதையின் உட்பொருளின் உருவாகி நின்றவருக்கு நமஸ்காரம். இந்த நாமத்தை ஆதார சுருத்தியாக வைத்தே சாயி சகஸ்ர நாமாவளியை சுவாமிஜி இயற்றினார் போலும். 300வது நாமம் கீதா பூர்ண உபதேசகாய நமக. ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு முழுமையாக விளக்கம் சொல்லி உபதேசம் அளித்தவருக்கு நமஸ்காரம். தள்ளி எடுத்த தத்துவங்களை அனுஷ்டானத்திற்கு கொண்டு வருவதே மதம். அது மாதிரி ஒருவர் வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு உபதேசமாகிவிடுகிறது. இந்த நாமத்திற்கு வாழ்க்கையே உபதேசம் என்னும் கோணத்தில் பொருள் காண்பது மிகச் சிறப்பு. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.